சூப்பர். ரொம்ப நாள் ஆசைங்க இந்த ஒரு இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த வாட்டி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ரைஃபோனில் தான் ஆர்டர் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக இஃப்தார் பாக்ஸு. என் பையன் என்னன்னு திறந்து பார்க்கறதுல ஆசையாக இருக்கான். அம்மா என்னம்மா அது, என்ன இருக்குள்ள? அவனுக்கே தெரியாது என்ன இருக்குன்னு. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கு. மம்மம் தான். பாக்ஸ் பேக்கிங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல வெயிட்டு. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3. வாவ். வெயிட். சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது பேக்கிங் எல்லாமே. வெயிட். என் பையன் ஃப்ரூட்டை மட்டும் தூக்கி தனியாக ஓடிட்டான். ஃப்ரூட்ஸ் அவனுக்கு பழம்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால ஃப்ரூட்டை மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டான். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 டேட்ஸ் இருக்கு. இந்த டேட்ஸ் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட். சூப்பர். வெயிட். என் பையன் ரொம்ப ஃப்ரூட் பிடிக்கும்னால அவன் ஃப்ரூட்ஸ் தூக்கிட்டு உட்காந்துட்டான், சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வெயிட் ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதில் 2-3 ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எப்பவுமே எல்லா பாக்ஸ்லையும் இருக்கு டேட்ஸ் இருக்கு. ஆனால் டேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அடுத்து ஷவர்மா பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இது இளநீர் பாயசமாக இருக்கலாம், ரோஸ் மில்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் மயோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தாலே தெரியுது கிளி பரோட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இது சிக்கனா மட்டனான்னு செக் பண்ணால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மந்தி பிரியாணி கொடுத்துருக்காங்க. மந்தி பிரியாணி. அப்புறம் ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரே பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னோட ஃபேவரட் ஹலீம் கொடுத்துருக்காங்க. நான் இதுலேயும் ஹலீம் சாப்பிட்டதுலாம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஹலீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து என்னன்னு தெரியல, மேபி தந்தூரியாக இருக்கும். தந்தூரி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சமோசா, மட்டன் சமோசா கொடுத்துருக்காங்க. வெயிட் மட்டன் சமோசா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மயோனஸ் பாக்கெட்டு, மெயின் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு இஃப்தார் பாக்ஸில் என்னென்ன கவராக இருக்குன்னு பார்த்தா மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சனோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பேரிச்சம்பழம் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இந்த பேரிச்சம்பழம். இது ஒரு நார்மல் டேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த பேரிச்சம்பழம் ஆக்சுவலாக. அவனையும் எடுப்பா. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஃப்ரூட்ஸ் பார்த்தா போதும் எங்களுக்கு. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஹலீம் ட்ரை பண்ணுவோம். ஹலீம் சாப்பிட்டே ஆகணும், ஒரே டெம்டிங்காக இருக்குது. ஸோ நான் எதுவும் சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதனால தான் கொஞ்சம் ஆசையாக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டான். ஸோ பார்க்க அல்வா மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம இது லெமனை புழிஞ்சிட்டு மேலே நிறைய நட்ஸு, ரோஸ்டட் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீ இப்போ தான் அடுத்த ஸ்பூன் கேட்பேன் எனக்கு தெரியும். செம்மையாக இருக்குது. மட்டன் நல்லா அதை மேஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரி டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நானுமே ஏதோ டவுட்டாக தான் சாப்பிட்றேன். ஆனால் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணுவோம். நோம்பு கஞ்சினே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் நோம்பு கஞ்சி. அடுத்து என் பையன் ஜூஸ் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ இது என்ன ஜூஸ்ன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன்னா ஆக்சுவலாக மில்க் ஷேக் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க போல. நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்றேன். இல்லைனா அவன் எனக்கு கிட்டே இருக்கான். இல்லை வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஜூஸ் செம்மையாக இருக்குது.
சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு. செமையா பேக் பண்ணிருக்காங்க. ஆர்டர் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே இருக்கும். எல்லாமே சில்லுன்னு சூப்பராக இருக்குது. கேப்பில் கேமராமேன் கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து சமோசா ட்ரை பண்ணலாம். சமோசா நான் இது வரைக்கும் நார்மலாக உருளைக்கிழங்கு சமோசா, வெங்காய சமோசா சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் மட்டன் ஸ்டஃப்டு சமோசா சாப்பிட போகிறோம். ஸோ நான் இது வரைக்கும் சாப்பிட்றேன் மட்டன் சமோசா. ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே பிக்கவே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பீஸ்லாம் பாருங்க, அப்படியே நல்லாவே தெரியுது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லாக நல்லா மட்டனை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. நல்லா குக் ஆகிருக்கு மட்டனு. செம்ம சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலாக. அடுத்து ஷவர்மா. ஷவர்மா சைஸு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா கொடுத்துருக்காங்க. வெயிட், உனக்கு உனக்கு ரசிச்சிருக்கேன் நான் தான். சாப்பிடு, கடி கடிச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? யம்மியா இருக்கா? சூப்பர். குட் நைட் டேஸ்ட் தாங்க. ஸோ ஷவர்மாக்கு -6 அதெல்லாம் டைம் பார்ப்போம். ஷவர்மா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் அந்த குபூஸ் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது உள்ள டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் கோழி லஹான். ஆக்சுவலாக அது பேர் கோழி லஹாம். அதிலே போட்டிருக்காங்க நேம்ஸு. கோழி லஹாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன கூட ஃபஸ்ட் டைம் இந்த பேரே கேள்வி பண்ணுறேன். நார்மலாக பிரியாணி சாப்பிட்றாரு. இந்த கோழி லஹாம்ன்றத நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே. அதுதான் அதான் ட்ரை பண்ணுறேன். சிக்கன் தான் நினைக்கிறேன். பார்க்க மந்தி மாதிரி தான் இருக்குது. மந்தி மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரோட் சட்னி வச்சுருக்காங்க. உள்ள ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. போட்டு பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக சாப்பிட்டு சிக்கன் மாதிரி தெரியல, செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த ஒரு சட்னி மடிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக செம்ம சூப்பராக இருக்குது. பாபிக்கு எத்தனை பீஸ் கொடுக்குறாங்க பார்ப்போம். சின்னதாக இருக்குது. பாபிக்கு 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு மயோவும் கொடுத்துருக்காங்க. லைட்டில் நிறைய வாட்டி பாபிக்கு ஆர்டர் பண்ணிங்க. லைட்டில் பாபிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த வாட்டியும் டேஸ்ட் மிஸ் ஆகலை. செம்மையாக இருக்குது பாபிக்கு. வேற லெவல். சிக்கன் மச்சிச்சு எல்லாரும் ஃப்ரூட்டே போதும்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஜூஸ் வச்சு உட்காந்துட்டாரு. அடுத்து கிளி பரோட்டா. பேக்கிங்கே பக்காவாக பண்ணிட்டாங்க. மேலே முட்டை எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு பார்க்கவே. எடுத்துக்கோ, வேணுமா? சிக்கன் பீஸ் அப்படியே மேலேயே பரோட்டா நல்லா ஊறி Mami, that's it, yeah, bye. Mami, yeah, wait. Mami, yeah, wait. சாப்பிட பட்டர் டேஸ்ட் வருது. செம்ம சாஃப்டாக இருக்குது. பட்டர் ஆட் பண்ணிக்காமல் தெரியல. இந்த டேஸ்ட் நல்லாவே வருது. இந்த குழம்பு சிக்கன் குழம்பு இந்த சேவா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பரோட்டாவும் முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட். ஆக்சுவலாக 599 செம்ம வருது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட்டால் இதோட அடுத்த ரம்ஜான் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. மற்றதுலையும் நான் செக் பண்ணதில் ஒன்று ஹலீம் இல்லை நோம்பு கஞ்சி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சைக்கிளில் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தர்ஷி டேவிஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.